வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தமிழக அளவுல பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பாராட்டு, எதற்கு இந்த பாராட்டு, நடந்தது என்ன என்பது குறித்து தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக மாநிலம் மற்றும் அண்டை மாநிலமான புதுவை மாநிலத்துல கடந்த 2 நாட்களாக புயலினுடைய கோர தாண்டவமும் மழையினுடைய பெருமளவுல வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. எப்போதுமே மக்களினுடைய பார்வை பெரிதளவுல எங்க இருக்கும்? சென்னையை நோக்கி தான் இருக்கும். ஒவ்வொரு புயல் வரக்குள்ளேயும் ஒவ்வொரு முறையும் மழை வரக்குள்ள சென்னைக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும், ஐயோ சென்னை பாவமே என்கிற அந்த சூழல் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். ஆனா இந்த முறை பெருமளவுல சென்னையில பாதிப்பு கிடையாது. அதற்கு மேலாக நம்முடைய அண்டை மாநிலம் புதுவையில, மேலும் தமிழகத்தினுடைய மாநிலத்திற்கு உட்பட்ட விழுப்புரம், திண்டிவனம், அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் பெருமளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த இயற்கையினுடைய சீற்றம் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்க முடியாது. இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூட எப்ப புயல் கரையை கடக்கும், எப்ப மழையினுடைய பொழிவு அப்படிங்கிறது குறையும்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்க முடியல. அந்த அளவிற்கு இயற்கையினுடைய மாறுதல் என்பது பெருமளவுல மாற தொடங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் கடந்த 5-6 வருடங்களாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் தான் காலநிலை மாற்றம். அப்படியே காலநிலை மாற்றம்னதுமே பலருக்கும் இந்த டாபிக் தானா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதிர்காலத்துல மிகப்பெரிய பேர் அழிவை கொடுப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கின்றத நாம இன்னைக்கு பலரும் இலகுவா கடந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மனுஷன் பல முறை சொன்னார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், காலநிலை மாற்றத்துக்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ஏற்படுத்துங்க. பெருமளவுல பாதிப்புகள் இருக்கு, இன்னும் 10 வருஷத்துல பேரழிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பிட்டு இப்ப இந்த பலரும் என்ன சொல்றாங்கன்னா மழை யாராலுமே ஈர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மழையினுடைய பாதிப்புகளை நம்மால் குறைக்க முடியும். மழையினுடைய பாதிப்புகளை 100க்கு 75% நம்மால் தடுக்க முடியும். காரணம் என்னன்னா, பல்வேறு ஏரிகள், குளங்கள், குட்டைகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு செய்து எல்லாத்திலுமே இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள் கொண்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனுடைய அவலநிலையும் சொல்லிட்டு இருந்தார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சென்னையில எந்தெந்த பகுதியில எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செஞ்சு அரசாங்கத்தினுடைய கட்டடங்கள் இருக்கு. இப்ப விழுப்புரத்துல பாதிப்பு வந்தத, விழுப்புரத்தினுடைய பேருந்து நிலையம் என்பது ஏரியை மூடி அது மேல கட்டியிருக்கிறாங்க, நிச்சயமா அதுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு 2 வருடத்துக்கு முன்னாடியே சொன்னார். இப்ப இல்ல, அந்த பேருந்து நிலையத்தை கட்டக்குள்ளேயே இன்னைக்கு அந்த பேருந்து நிலையம் மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல திண்டிவனமுமே சரி, எல்லா இடத்துலயும் அந்த அவலநிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பேசிய காணொலிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகங்கள், வலையொலிகள் எல்லா இடத்துலயுமே பரவ செய்தார்கள். எல்லாருமே போட்டாங்க. பாமகவை விமர்சிப்பவர்கள் கூட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்சை எடுத்து போட்டாங்க. இந்த தருணத்துல இது பெரிய அளவுல மக்கள் மத்தியில பரவுகிறது. அதுல மக்களினுடைய கீழே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா, அவர் அப்பவே சொன்னாரு தமிழக அளவுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடையாது, காலநிலை மாற்றம் குறித்து சொன்னாரு, ஏரிகளினுடைய ஆக்கிரமிப்பு குறித்து சொன்னாரு, வடிகால் இல்லாமல் மக்கள் இந்த வெள்ளத்துல பெருமளவுல தத்தளிப்பாங்கன்னு சொன்னாரு. எல்லாமே இன்னைக்கு நடக்குத, எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய கண் முன்னாடி வந்துட்டு போதே. இன்னைக்கு சென்னையில மழை பெய்யுது அப்படின்னா அது போயிட்டு சேரக்கூடிய இடங்கள் எல்லாம் அடைப்பா இருக்கிறது. மழையினுடைய வடிகால் கிடையாது. எல்லா பகுதியிலுமே அப்படிதான். ஏரியில தான் இப்போ ஒரு ஊர்ல மொத்தமா ஒரு ஊருக்கு ஒரு ஏரி இருக்குதுன்னா அந்த மொத்த வடிகாலுமே ஏரியை நோக்கி தான் போகும் தண்ணி. நீங்க அந்த ஏரியில வீட்டை கட்டிட்டீங்கன்னா தண்ணி எங்க போகும்? வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஊரை சுத்தி தான் இருக்கும். எப்படி வனவிலங்குகள் வனத்துல நிம்மதியா சுற்றி தெரிஞ்சதெல்லாம் அழிச்சு அந்த இடத்துல கட்டிடம் கட்டி வனவிலங்குகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர தொடங்கியதோ, அது போலதான் ஏரிகள்ல தண்ணி இருந்தது, ஏரிகளை முன்னீங்க, தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு, வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு, பெரும் சேதங்களை உருவாக்கிச்சு. இதை பல முறை சுட்டிக்காட்டி சொன்னவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதை அந்த தருணத்தில் புரிந்து கொள்ளாத மக்கள் தற்போது இந்த காணொலியின் வாயிலாக புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். பலரும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் கிடையாது, காணொலி கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போவாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை மீட்டெடுக்க வேண்டும்.
தமிழர் நிலத்தில் தமிழர் மீள வேண்டும் என்றால் தமிழர் நிலத்தில் இருந்த ஏரிகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த மண்ணை ஆண்ட மாமன்னர்கள் எல்லாமே சும்மா ஒண்ணு ஏரி குளங்களை கட்டல. யோசிச்சு பாருங்க, எந்தவித ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே மழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிப்பு கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்குதுன்னா, மூதாதையர்கள் கட்டிய மன்னர்கள் கட்டிய அந்த ஏரிகளினுடைய தடங்களை முழுமையாக முடி இன்னைக்கு அதுல வீடை கட்டி வச்சிருக்கிறது, அதுல கட்டடத்தை கட்டி வச்சிருந்தா என்ன நடக்கும்? பேரழிவுதான் ஏற்படும். இப்போவாவது தயவு செய்து மக்கள் உணர வேண்டும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ கட்சிக்கோ கிடையாது. இன்னைக்கு உணர தொடங்கி இருக்கிறாங்க மக்கள். இந்த கீழே கருத்துக்களை கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கக்குள்ளே தெரியுது அவருடைய கருத்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குதுன்னு. இதை முழுமையாக மக்கள் உணர்ந்து கற்று தெரிந்து எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய சந்ததிகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற செய்திகளை நாம் முழுமையாக கேட்க வேண்டும். தமிழகத்தினுடைய அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோள் தான், நீங்க எதிர்கட்சியா பாக்குறீங்களோ இல்ல எந்த கட்சியா பாக்குறீங்களோ பாமகவா அவங்களுடைய தலைவரை, ஆனா அவற்றை நிறைய ஆலோசனைகள் இருக்கு. அதை கேட்டறிந்து அதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுத்தால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பாதிப்புகளை நாம் தவிர்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வேறு உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.